ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா தொலைவு, இடப்பெயர்ச்சி, அதேமாதிரி வேகம், திசை வேகம் இதெல்லாம் பேஸ் பண்ண கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்து இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷனை பேஸ் பண்ண டிஃபரன்ஸ் சம்ஸ் பார்த்துருந்தோம். அதை ஜஸ்ட் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். கொஷினில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்னால் நமக்கு எதை குறிக்கும்? ஒரு நிலையை குறிக்கும். ஓகேங்களா? ஒரு தொலைவு, இடப்பெயர்ச்சி, அது ஒரு நிலை. எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிடி ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துரு என்ற சமன்பாட்டின் மூலம் ஒரு துகளின் இயக்கமானது வரையறுக்கப்படுகிறது. இது ஒரு துகளோட இயக்கம் வந்து இதை வச்சு சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. இங்கு ஏ ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர் மற்றும் பி ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர் எனில் 3 செகண்டில் உடனடி திசை வேகத்தின் மதிப்பு காண்க. என்ன கேட்டிருக்காங்க? உடனடி திசை வேகம், உடனடி அல்லது கனநேர. அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? டிஃபரன்ஷியேட் தான் சார் பண்ணணும். திசை வேகம் வேணும்னா டிஎக்ஸ் பை டிடி, அதுதான் என்னது? பிக்கான ஃபார்முலா. இதை எப்படி சார் டிஃபரன்ஷியேட் பண்ணுறது? ஏ ப்ளஸ் பிடி, ஏங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? ஒரு நம்பர். அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்? 0 ப்ளஸ் இந்த 2 என்ன ஆகிடும்? முன்னாடி வந்துடும் 2bt. அப்போ பியோட வேல்யூ 2bt அப்படின்னு நமக்கு கிடைக்குது. எனக்கு பியோட வேல்யூவும் தெரியும், டியோட வேல்யூவும் தெரியும். பியோட வேல்யூ இங்கே இருக்குது சென்டிமீட்டரில், டியோட வேல்யூ இங்கே இருக்குது. ஓகேங்களா? அப்போ பியோட வேல்யூ என்ன வருது? 3 சென்டிமீட்டர், டியோட வேல்யூ 3 செகண்ட். ஆப்ஷன் சென்டிமீட்டர் பர் செகண்டில் தான் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. ஆப்ஷன் எதில் இருக்குது? சென்டிமீட்டர் பர் செகண்ட். அப்போ 2 3s are 6, 2 3 6, 6 3 18. அப்போ 18 சென்டிமீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ வியோட வேல்யூ என்ன வருது? 18 சென்டிமீட்டர் பர் செகண்ட். ஒன் ஆஃப் த ஈஸி கொஷின் தான். ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி இருக்கிற வேல்யூஸ் அப்ளை பண்ணால் நமக்கு கிடைச்சிடும். எக்ஸ் கொடுத்துருக்காங்க, வி கேட்குறாங்க. வி வேணுன்னா பண்ணணும், ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணி ஏபி டி 3ஓட வேல்யூ இருக்குது. ஏவோட வேல்யூ நமக்கு தேவைப்படல. வேல்யூ நீங்கள் இங்கேயே அப்ளை பண்ணியும் சால்வ் பண்ணலாம். அப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன ஆகிடும்? ஒரு நம்பரை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகிடும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு துகளின் நிலை எக்ஸ் ஆனது டிஐ பொறுத்து, காலத்தை பொறுத்து கொடுத்துருக்காங்க. மறுபடியும் எக்ஸுக்கான ஈக்குவேஷன் ஏடி ஸ்கொயர் மைனஸ் பிடி கியூப் அப்படின்னு இருக்குது. என மாறுகிறது. துகளின் முடுக்கம் சுழியாகும் காலம். துகளின் முடுக்கம் சுழியாகும். முடுக்கம் சுழியாகிறதுனா மீனிங் என்னது? ஆக்சலரேஷன் 0 ஆகிற காலம் கேட்டிருக்காங்க. காலம்னு என்னது? டைம். ஆக்சலரேஷன் 0 எந்த டைமில் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல ஆக்சலரேஷனை கண்டுபிடிக்கணும். எக்ஸை வச்சு நான் ஆக்சலரேஷனை கண்டுபிடிக்கணும். என்ன சார் பண்ணணும்? ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர். டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர். 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எக்ஸை 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆக்சலரேஷன் கிடைக்கும். நம்ம முதல்ல வெலாசிட்டியை கண்டுபிடிப்போம். இதுதான் கண்டிஷனு. வெலாசிட்டிலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் நமக்கு ஆக்சலரேஷன் கிடைக்கும். வெலாசிட்டி என்ன பண்ணணும்? dx by dt. இது ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன ஆகும்? 2 முன்னாடி வந்துடுங்களா? 2at மைனஸ் 3 முன்னாடி வந்துடுங்களா? 3b t கியூப். கியூபில் 1 போனால் ஸ்கொயர். இது வெலாசிட்டி. எனக்கு ஆக்சலரேஷன் வேணும்னா dv by dtங்களா? அப்போ இது இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது t போயிடுங்களா? 2a மட்டும் வரும். மைனஸ் 3b 3 இந்த 2 முன்னாடி வரும்போது 6 ஆகிடுமா? 3 2 6 பி டி ஸ்கொயரில் 1 போனுச்சுன்னா டி. அப்போ இதுதான் ஆக்சலரேஷனோட வேல்யூ. ஆக்சலரேஷனோட வேல்யூ நமக்கு என்னென்னு கிடைக்குது? 2a மைனஸ் 6bt. அவங்க இந்த டீயை தான் கேட்குறாங்க. எப்போ? ஏவோட வேல்யூ 0வாக இருக்கும்போது. அப்போ ஏவோட வேல்யூ 0ன்னு அப்ளை பண்ணிட்டு 2a மைனஸ் 6bt, இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ்ஸுங்களா? 6bt ஈக்குவல் டு 2a. எனக்கு டி மட்டும் வேணும்னா 2a பை 6b கேன்சல் பண்ணும்போது 3 டைம்ஸ். அப்போ டைம் வேல்யூ என்ன வருது? a பை 3b. காலம் என்னென்னு வருது? a பை 3b. ரொம்ப சிம்பிளாக தான் உங்களுக்கு தெரியும். ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறது தான். ஓகேங்களா? a பை 3b டிஃபரன்ஷியேட் ஆர் இன்டகிரேட் பண்ணுற மாதிரி தான் நமக்கு ஈக்குவேஷன் பேஸில் வந்தால் தெரியும். இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் நல்லா தெரிஞ்சால் போதும். பவரில் இருக்கிறது டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது குறையும், அந்த பவரில் இருக்கிறது முன்னாடி வந்துடும், மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். இன்டகிரேட் பண்ணும்போது பவரில் இருக்கிறது ஒன்று இன்க்ரீஸ் ஆகும், அந்த இன்க்ரீஸ் ஆகிற வேல்யூ அப்படியே இதில் வந்துடும், டிவைடட் பையில் வந்துடும். அவ்வளோதான். இது தெரிஞ்சால் நம்ம மோஸ்ட் ஆஃப் த சம் ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். அப்போ ஆன்சர் இதுக்கு என்னென்னு கிடைக்குது? a பை 3b. a பை 3b அப்படிங்கிறது கிடைக்குது, அந்த டைமுக்கான வேல்யூ. அடுத்த கொஸ்டின். காலம் t மற்றும் தொலைவு எக்ஸுக்கு இடையேயான தொடர்பு. எக்ஸ் மற்றும் டிக்கு இடைப்பட்ட தொடர்பு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா t ஈக்குவல் டு ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கு ஆல்ஃபா மற்றும் பீட்டா என்பது மாறிலிகள் எனில் எதிர்முடுக்கம். எதிர்முடுக்கம்னா என்னது? ரிட்டார்டேஷன். அல்லது ஆக்சலரேஷனே எப்படி இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். அந்த நெகட்டிவ் ஆக்சலரேஷனோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஆப்ஷனில் இருக்க விங்கிறது என்னன்னு சொல்லிட்டாங்க? திசை வேகம்னு சொல்லிட்டாங்க. விங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க? திசை வேகம். சரி, ஓகே.
முதல்ல நல்லா கவனிங்க. நமக்கு அந்த ஒரு வேகத்தோட அளவோ நிலையோட அளவோ எக்ஸை பொறுத்து இருக்குது, சாரி காலத்தை பொறுத்து இருக்குன்னா நம்ம டிஃபரன்ஷியேட் நார்மலாக பண்ணால் கிடச்சிரும். இங்கே பாருங்கள், எக்ஸுங்கிறது இந்த பக்கம் இருக்கும் ஜென்ரலாக, ஆனால் இது இந்த பக்கம் இருக்குது. அதுவும் x2 x இந்த டேர்மில் இருக்குது. சரி, இது என்ன சார் பண்ணுறது? இப்போ வந்து எனக்கு ஜென்ரலாக ஆக்சலரேஷன் வேணும். ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா dv/dt அல்லது d2x/dt². எக்ஸை தான் டபுள் டிஃபரன்ஷியேட் பண்ணும். இங்கே எக்ஸே இல்லை, ஒரே ஒரு எக்ஸ் இருந்தால் கூட மீதி இந்த பக்கம் கொண்டு போயிருக்கலாம். இங்கே ஒரு டி இங்கே ஒரு டி இருந்தால் முன்னாடி ஒரு சம் நம்ம பண்ணியிருப்போம். இப்போ அந்த மாதிரி இல்லை, x2 x கான்ஸ்டன்ட் அந்த மாதிரி இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலா அப்ளிகபிள் இல்லை. இந்த ஃபார்முலா என்ன பண்ணக்கூடாது, நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. என்ன ஃபார்முலா சார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு ஃபார்முலா இருக்கும், a × dv/dxன்னு. என்ன ஃபார்முலா? ஐ மீன் v × ஆக்சலரேஷனுக்கு ஃபார்முலா v × dv/dx. எக்ஸை பொறுத்து நமக்கு அந்த ஒரு ரிலேஷன் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், இதை தான் யூஸ் பண்ணணும். சார் அப்போ முதல்ல v-யை கண்டுபிடிக்கணுமே, எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஐடியா ஒன்றே தான், டிஃபரன்ஷியேட் பண்ணுறது தான் ஐடியா. நான் இந்த ஈக்குவேஷனை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். என்ன வரும், எதை பொறுத்துனா எக்ஸை பொறுத்து நான் இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் இது 1 ஆகிடும், இந்த பக்கம் ஃபுல்லாக 0 ஆகிடும். அது நமக்கு பிரயோஜனமே இல்லை. எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன், dt/dx. எக்ஸை பொறுத்து பண்ணும்போது இந்த 2 முன்னாடி வந்துடுங்களா, 2αx ப்ளஸ் இந்த எக்ஸ் போயிட்டு வெறும் பீட்டா. நமக்கு தெரியும் வெலாசிட்டி ஈக்குவல் டு dx/dtன்னு. வெலாசிட்டி ஆர் ஸ்பீடு, ஓகேங்களா, வேகம் அல்லது திசை வேகம். இங்கே பாருங்கள், dx/dtக்கு பதிலாக dt/dxன்னு இருக்குது. தலைகீழாக இருக்குங்களா? அப்போ நான் இதை தலைகீழாக மாற்றுறேன் அப்படின்னா என்ன ஆகும், dx/dtன்னு மாறுங்களா? இதை நான் தலைகீழாக மாற்றுறேன். அப்போ இதையும் தலைகீழாக மாற்றிக்கலாங்களா? 1/2αx ப்ளஸ் பீட்டா. இதுதான் எதுக்கு ஈக்குவல், விக்கு ஈக்குவல். நான் வியை கண்டுபிடிச்சிட்டேன். நான் எதை கண்டுபிடிச்சிட்டேன், வியோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டேன். வி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும், dv/dx கண்டுபிடிக்கணும். வியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிச்சேன், இதை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி தலைகீழாக எடுத்தேன். ஓகேங்களா, தலைகீழாக எடுத்தால் தான் எனக்கு வி கிடைக்குது. இதை தான் நம்ம வின்னு சொல்லுவோம். இது 1/v தான். அப்போ எனக்கு dv/dx அடுத்தது வேணும், dv/dx. இதுதான் v, ஓகேங்களா. அதாவது d/dx ஆஃப் என்ன இருக்குது, வியோட வேல்யூ 1/2αx ப்ளஸ் பீட்டா இப்படின்னு இருக்குது. சார் நான் இதை எக்ஸை பொறுத்து மறுபடியும் டிஃபரன்ஷியேட் தான் பண்ண போகிறேன். இது டிவைடட் பையில் இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்கும், நான் மேலே கொண்டு வந்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் d/dx ஆஃப் என்ன ஆகும், 2αx ப்ளஸ் பீட்டா ஹோல் பவர் -1. கீழே இருக்கிறது +1, மேலே வந்து என்ன ஆகும் -1. இப்போ நான் இதை என்ன பண்ணலாம், எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன ஆகும், இந்த -1 முன்னாடி வந்துடுங்களா. அப்போ மைனஸ் அந்த 2αx ப்ளஸ் பீட்டா அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நான் இதை இந்த எக்ஸை பொறுத்து மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணும். கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும், பிரச்சனை இல்லை. இந்த எக்ஸை பொறுத்து மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணும் என்ன ஆகிடும், 2α கிடைக்கும். இன்ட் என்ன வரும், 2α. அப்போ இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மாற்றி அதெல்லாங்களா எப்பயும் போல், dv/dx. dv/dxோட வேல்யூ என்னன்னு வருது, -2α நான் வச்சுக்கிறேன். இது பவர் என்ன ஆகும், நான் பவரை வந்து மிஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். பவர் இங்கே -1 +1 இருந்தால் தான் நம்ம அது 0 இருக்கும். -1 இருக்குது, -1 இங்கே வந்துச்சுன்னா இங்கே மறுபடியும் இன்னொரு -1 போகணுமா, -1 வரும். அப்போ -2 மாறுங்களா. அப்போ அந்த -2 கீழே வரும்போது நான் மறுபடியும் இந்த ஃபார்மெட்டுக்கே கொண்டு வரேன். என்ன ஆகும், 2αx ப்ளஸ் பீட்டா ஹோல் பவர் +2 மாறிடும். இதோட வேல்யூ, எதோட வேல்யூனா dv/dxோட வேல்யூ. நமக்கு கேட்டிருக்கிறது ஆக்சலரேஷன் தான், ஃபார்முலா v × dv/dx. அப்போ இதில் அப்ளை பண்ணும்போது விக்கு பதில் என்ன இருந்துச்சு, விக்கு பதிலாக வியோட வேல்யூ 1/2αx ப்ளஸ் பீட்டா 1/2αx ப்ளஸ் பீட்டா இன்ட்டு dv/dxோட வேல்யூ என்ன வந்துச்சு, -2α. -2α/2αx ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர். அல்லது இதை எப்படி திருப்பி எழுதிக்கலாம், -2α/ இதுவும் ஒன்றே தான். இங்கே 1 இங்கே 2 அது 3ன்னு எழுதிடலாம். 2αx ப்ளஸ் பீட்டா ஹோல் கியூப் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இதுதான் ஆக்சலரேஷனோட வேல்யூவாக கிடைக்குது. ஆனால் கொஷினில் ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி இல்லை, வியை பேஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, ஆப்ஷன் எல்லாமே வியை பேஸ் பண்ணியிருக்கு. வியோட வேல்யூ என்னது, 1/2αx ப்ளஸ் பீட்டா. அதாவது 1/2αx ப்ளஸ் பீட்டாவை வின்னு எழுதலாம். பவரில் கியூப் இருக்கிறனால நம்ம என்ன எழுதிக்கலாம், சிம்பிளாக v கியூப்னு எழுதிக்கலாம். அப்போ ஏவோட வேல்யூ என்னென்னு வருது, -2α v கியூப். -2α v கியூப். எதனால் சார் மைனஸ் வந்துருக்குன்னா, கொஷின்லேயே கேட்டிருந்தாங்க ரிட்டார்டேஷன் அப்படின்னு. அப்போ அந்த ரிட்டார்டேஷனுங்கிறதுனால நமக்கு ஆன்சர் என்ன வருது, அந்த மைனஸில் வருது. நோ ப்ராப்ளம், ஆன்சர் 2α v கியூப் அப்படிங்கிறது. 2α v கியூப். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சேம் இதே மாதிரி இன்னொரு மாடல் இருக்குது. ஒரு பொருள் ஆதிப்புள்ளியிலிருந்து தொடங்கி
எக்ஸ் அச்சில் பயணிக்கும் போது எக்ஸ் டைரக்ஷனில் பயணிக்கும் போது அதன் திசை வேகத்தோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. வின்னு நம்ம வச்சுக்கலாங்களா, 4t³ மைனஸ் 2t இப்படி இருக்குது என கொடுக்கப்பட்டுள்ளது. பொருள் ஆதிப்புள்ளியிலிருந்து 2 மீட்டர் தொலைவுங்கும் போது நமக்கு என்னது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸோட வேல்யூ 2 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. 2 மீட்டர் தொலைவில் இருக்கும்போது அதன் முடுக்கமானது, கொஷனில் கேட்கறது என்னது முடுக்கம் தான் கேட்குறாங்க, ஆக்சலரேஷன் கேட்குறாங்க. எப்போ சார், எக்ஸோட வேல்யூ 2ஆக இருக்கும்போது முடுக்கம் என்ன? கொஷனில் வி கொடுத்துட்டாங்க, எனக்கு ஏ வேணும். முதல்ல கேட்குறது ஏ தான். ஏ எப்படி எடுக்கலாம், dv/dt நமக்கு தெரியும். இதை 3×4 எவ்வளோ வரும், 12ன்னு வருங்களா. 3 4 12, t³ என்ன ஆகிடும், ஸ்கொயராக மாறிடும், -2. இதுதான் ஆக்சலரேஷனோட வேல்யூ. 12t² மைனஸ் 2, 12t² மைனஸ் 2 அப்படிங்கிறது இது முடுக்கம். ஆனால் கொஷினில் எக்ஸோட வேல்யூ தான் 2ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல டீக்கு பேர் என்ன பண்ண முடியாது, 2ன்னு அப்ளை பண்ணால் ஆன்சர் தப்பாக வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 2ஆக இருக்கும்போது டீயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் லாஜிக்கு. எக்ஸோட வேல்யூ 2ஆக இருக்கும்போது டீயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த டீயை கொண்டு வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ண வேண்டியது தான். சார் அப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸ் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, dx/dt ஈக்குவல் டு 4t³ மைனஸ் 2t அப்படின்னு நம்ம எழுதிக்கலாங்களா. ஏன்னா இதை வந்து என்ன சொல்லலாம், வினா dx/dt. எனக்கு dx மட்டும் தான் வேணும் அப்படின்னா 4t³ மைனஸ் 2t இன்ட்டு dtன்னு வரும். இதை நம்ம இன்டகிரேட் பண்ணலாம். இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் கிடைச்சிருங்களா. எக்ஸ் ஈக்குவல் டு இது என்ன ஆகும், 4 என்ன ஆகும், 3 வந்து 4ஆக மாறும். அப்போ 4t⁴/4 4t⁴/4 மைனஸ் 2t²/2 2 இங்கே வந்துடும். அப்போ 2 கேன்சல் ஆகிடும், 4 கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் என்னன்னு கிடைக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு t⁴ மைனஸ் t² கிடைக்குது. எக்ஸோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க கொஷினில், எக்ஸோட வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதை அப்ளை பண்ணும்போது 2 ஈக்குவல் டு t⁴ மைனஸ் t². சார் இதுக்கப்புறம் நான் டீயோட வேல்யூ இதிலிருந்து கண்டுபிடிக்கிறது தான். டிஃப்ரெண்ட் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். t² காமனாக வெளில எடுத்தும் நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். அல்லது நான் என்ன பண்ணிக்கிறேன், கன்சிடர் அல்லது லெட் t² ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு நான் சும்மா கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு 4 வந்து 2ஆக மாறிடுங்களா, t² ஒய்ன்னு எடுத்தோன்னா y² இது மாறும். அப்போ 2 ஈக்குவல் டு y² மைனஸ் ஒய்னு வரும். y² மைனஸ் ஒய் இதில் காமனாக இப்பயும் எடுக்கலாம். அல்லது நம்ம இதை குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக கூட எடுத்து சால்வ் பண்ணலாம். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக கூட எடுத்துடலாங்களா. y² மைனஸ் ஒய் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ எடுக்கும்போது என்ன வரும், இங்கே -2. இதை நம்ம பிரிக்கும் போது எனக்கு எடுத்து மல்டிப்ளை பண்ணால் -2 வரணும், ஆட் பண்ணால் -1 வரணும். அப்போ 1 2ங்களா, 1 2 2 தான் ஓகேங்களா. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -1 வரணும். அப்போ இந்த இடம் மைனஸ் போட்டுக்கலாங்களா, பெருசில் -2. அப்போ ரூட்ஸ் என்ன வருது, ஒய்யோட வேல்யூ y+1 அல்லது y-2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வச்சுக்கலாம். அல்லது ஒய்யோட வேல்யூ +2 அல்லது -1 +2 அல்லது -1. சார் ஒய்ங்கிறது இந்த இடத்துல டைமை குறிக்கும். ஒய்ங்கிறது என்னது, டைம் காலம். cannot be நெகட்டிவ். டைம் வந்து நெகட்டிவ்ல இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை சார். சம்ஸை பொறுத்த வரைக்கும், சம்ஸா அது ரியாலிட்டி நம்ம பார்க்கும்போது டைம் வந்து நெகட்டிவ்ல இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, பாசிட்டிவ்ல தான் இருக்கும். அப்போ நெகட்டிவ்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ ஒய்ங்கிறது ஒரு வகையான டைம்னா ஒய் என்னன்னு அர்த்தம், y ஈக்குவல் டு t²ன்னு அர்த்தம். அப்போ ஒய்க்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம், t² ஈக்குவல் டு 2ன்னு எழுதிக்கலாம். என்னென்னு எழுதிக்கலாம், t². சார் டீயோட வேல்யூ √2. இங்கே ஆப்ஷன்லேயே நமக்கு t² பேஸ் பண்ணி தான் இருக்குது ஏவோட வேல்யூ. அப்போ t² எடுத்துக்கலாம். 12t² மைனஸ் 2. ஆக்சலரேஷனுக்கு ஃபார்முலா என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 12t² மைனஸ் 2. அப்போ 12 இன்ட்டு t²க்கு பதிலாக 2 மைனஸ் 2 24 மைனஸ் 2. ஆன்சர் என்னன்னு வருது, 22ன்னு வருது. ஐடியா ரொம்ப சிம்பிள். இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் ரெண்டுமே கலந்து வந்திருக்கு இந்த ஒரு மாடலில். வெலாசிட்டி கொடுத்துட்டு ஆக்சலரேஷன் கேட்குறாங்க, இன்டகிரேட் பண்ணிடலாம், டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். ஆனால் எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் 2 மீட்டராக இருக்கும்போது அப்படி அந்த வேல்யூ என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்கோம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் 2ஆக இருக்கும்போது என்ன டைம்னு எனக்கு தெரியல. எந்த டைமில் என் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு அதாவது தொலைவு 2ஆக இருக்குங்கிறது எனக்கு தெரியல. அப்போ அந்த காலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு மேத்தமேட்டிக்ஸ் தான் யூஸ் ஆகுது ஃபுல்லாக. இந்த இடத்துல இன்டகிரேட் பண்ணால் சம்திங் வேல்யூ கிடையாது. இதை சால்வ் பண்ணுறதுக்கு நான் சின்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வச்சு நான் டீயோட வேல்யூ கண்டுபிடிச்சி t² வேல்யூ கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணியிருக்கேன். ஆன்சர் வந்து இதுக்கு 22. ஆன்சர் என்னது, 22 m/s². ஆக்சலரேஷன் அப்படிங்கும்போது அதோட யூனிட் m/s². வெலாசிட்டினா m/s வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ரீநீட் 2026
இந்த கொஸ்டின் நம்ம எக்ஸாக்டாக சால்வ் பண்ணணும் அல்லது ஒரு ஐடியாவில் சால்வ் பண்ணணும் அப்படின்னா கிராஃப்ஸ் ஒரு ஐடியா தேவைப்படும். நான் அந்தந்த இடத்துலையே கிராஃப்க்கான ஐடியா கொஞ்சம் சொல்கிறேன், ஓகேங்களா. இதை தாண்டி நெக்ஸ்ட் நம்ம கிராஃப் தான் பார்ப்போம். அப்போ வந்து உங்களுக்கு இது கொஞ்சம் நல்லாவே புரிய ஆரம்பிக்கும். நான் இந்த கொஸ்டின் இந்த இடத்துல இருக்கிறனால இங்கேயே சொல்லி முடிச்சிடுறேன். நேர்கோட்டில் இயங்கும் ஒரு துகளை கருதுக. காலத்தை பொறுத்து அதன் நிலை கொடுத்துருக்காங்க. எஸ்ங்கிறது நிலை ஆல்ஃபா டி ஸ்கொயர் மைனஸ் பீட்டா டி ப்ளஸ் காமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா தரப்பட்டுள்ளது ஆல்ஃபாவோட வேல்யூ 1. அப்போ அப்ளை பண்ணுங்கள். ஆல்ஃபாவோட வேல்யூ 1 × டி ஸ்கொயரே தான், 1 தேவையில்லை நமக்கு. மைனஸ் பீட்டாவோட வேல்யூ 6, அப்போ 6t. காமாவோட வேல்யூ 5 மீட்டர், அப்போ 5 அப்படின்னு எஸ்ஸோட ஈக்குவேஷன் மாறுது. t = 0 முதல் t = 6 டைம் கொடுத்துருக்காங்க. t = 0 முதல் t = 6 வரையிலான கால இடைவெளியில் துகளின் சராசரி வேகம். சார் ஒருவேளை சராசரி திசை வேகம் கேட்டானா மோஸ்ட் ஆஃப் தம் சராசரி திசை வேகம்னு எடுத்து சம்ம சால்வ் பண்ணுவாங்க. அதாவது என்ன ஃபார்முலா, டைம் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, t1 = 0ன்னு இருக்கு, t2வோட வேல்யூ என்னன்னு இருக்கு, 6ன்னு இருக்கு. அப்படி இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, வி ஆவரேஜ் மேலே வெக்டர் ஃபார்மை பார்க்காம என்ன பண்ணுவாங்க, அதுதான் S2 - S1 / T2 - T1 இதில் போட்டுருவாங்க. S2 என்ன பண்ணும், T2வோட வேல்யூ இதில் அப்ளை பண்ணால் வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி S1 என்னென்ன பண்ணும், T1ஓட வேல்யூ 0ன்னு இதில் அப்ளை பண்ணால் வேல்யூ கிடைக்கும். ரெண்டையும் மைனஸ் பண்ணி கீழே போடும்போது ஆன்சர் 0ன்னு வந்துச்சு. ஆன்சர் என்னன்னு வரும், 0ன்னு வரும். பட் இந்த ஃபார்முலா இதுக்கு அப்ளிகபிள் இல்லை. இந்த ஃபார்முலா இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது சார். ஏன் யூஸ் பண்ணக்கூடாது, இது வெலாசிட்டி திசை வேகம். கொஷினில் கேட்டுக்கிறது வேகம், சராசரி வேகம். சார் சராசரி வேகம்னா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, நமக்கு ஃபார்முலா சராசரி வேகத்துக்கான ஃபார்முலா வி ஆவரேஜ்க்கான ஃபார்முலா மொத்த தொலைவு பை மொத்த காலம். மொத்த தொலைவு பை மொத்த காலம் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். மொத்த காலம், மொத்த தொலைவு பை மொத்த காலம். சார் மொத்த காலம் நமக்கு தெரிஞ்சிச்சு 6, மொத்த தொலைவு மொத்த இடப்பெயர்ச்சி தான் நம்ம ஈக்குவேஷன்ல இருந்து கண்டுபிடிக்க முடியும். தொலைவை வந்து என்ன பண்ண முடியாது, இந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, ஜென்ரலாக நம்ம என்ன பண்ண முடியும்னா ஐடியா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு ஏதோ ஒரு ஐடியா கிடைக்கும். நான் முதல்ல இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன், வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறேன். வி இன்ஸ்டன்டேனியஸ், ஓகேங்களா, இன்ஸ்டன்டேனியஸ், ஓகேங்களா. அப்போ 2tன்னு வருங்களா, 2t - 6 அப்படின்னு வரும், ஓகேங்களா. நான் இப்போ என்ன எடுத்துக்க போகிறேன், ஆக்சலரேஷனையும் கண்டுபிடிக்கிறேன். ஆக்சலரேஷனோட வேல்யூ என்ன வரும், 2 m/s²ன்னு வரும். இதிலேருந்து இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா, ஓகேங்களா, இதிலேருந்து இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், 2 மட்டும் தான் வரும். சார் இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த ஒரு ஈக்குவேஷனில் இந்த ஒரு துகளோட முடுக்கம் கான்ஸ்டன்ட், வெறும் நம்பர் மட்டும் தான் இருக்குது, திசை வேகம் கான்ஸ்டன்ட் இல்லை. கிராஃபுக்குள்ளே தான் நமக்கு போகணும். ஐடியா செம்ம ஈஸியாக முடிக்கணும் அப்படின்னா நான் எதுக்குள்ளே போகலாம், கிராஃபுக்குள்ளே போகலாம். சார் இது வந்து திசை வேகம், இது வந்து காலம், திசைவேக கால வரைபடம், திசைவேக கால வரைபடம். இதில் வந்து திசைவேகம் மாறிலியில் முடுக்கம் மாறிலி. திசைவேக கால வரைபடத்தோட விடி கிராஃபோட ஸ்லோப்பு சாய்வு நமக்கு எதை கொடுக்கும், ஸ்லோப் எதை சார் கொடுக்கும் அப்படின்னா ஆக்சலரேஷனை கொடுக்கும். எதை கொடுக்கும், ஆக்சலரேஷனை கொடுக்கும். அதே விடி வரைபடத்தோட பரப்பு நமக்கு எதை கொடுக்கும் அப்படின்னா தொலைவு அல்லது இடப்பெயர்ச்சியை கொடுக்கும், ஓகேங்களா. எதை கொடுக்கும், தொலைவு, டிஸ்டன்ஸ், ஓகேங்களா. நான் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன், நமக்கு தொலைவு தான் தேவை, மொத்த தொலைவு தான் தேவை. சார் இப்போ நல்லா கவனிங்க, எனக்கு என்ன ப்ளஸ் a = 2 m/s, ஆக்சலரேஷன் 2ன்னு தெரிஞ்சிருச்சு. வெலாசிட்டி 0 ஆகிற டைமை நான் கண்டுபிடிக்கிறேன். வெலாசிட்டி 0 ஆகுது, டைம் ஆக்சிஸ், ஓகேங்களா. நான் இதிலிருந்து வெலாசிட்டி 0 ஆகிறது, வெலாசிட்டி 0 அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணுறேன்னா இதில் 0 போட்டோன்னா என்ன ஆகும், 0 = 2t - 6 அல்லது 2t = 6, t = 3 செகண்ட்ஸ்னு கிடைக்குது. அதாவது 3 செகண்ட், மொத்தம் 6 செகண்டு. இது 0, இது 3, இது 6ன்னு வச்சுக்கும், ஓகேங்களா. அது 3, கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்கலாம். இது 3, இது 6ன்னு வச்சுக்கும். 3 செகண்டில் என்னன்னா வெலாசிட்டி 0. அப்போ இது வழியாக தான் லைன் போகுது. இது நல்லா பாருங்கள், y = mx + c ஃபார்மேட்டில் இருக்குது. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரும், கான்ஸ்டன்ட் வந்து மைனஸில் இருக்குது, -6 கான்ஸ்டன்ட் என்னது, -6. அப்போ அப்படியே நம்ம இதை செம்ம முடிக்கலாம், கொஞ்சம் ஈஸியாகவே முடிக்கலாம். இப்படி நமக்கு ஸ்லோப் வரும். ஏன் சார் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்லோப்பு பாசிட்டிவ், 2ங்கிறது தான் ஸ்லோப். இந்த இடத்துல ஆக்சலரேஷன், ஸ்லோப் எதை குறிக்கும், சாய்வு எதை குறிக்கும், ஆக்சலரேஷனை குறிக்கும். ஆக்சலரேஷன் எவ்வளோ வருது, 2ன்னு வருது. ஆக்சலரேஷனோட வேல்யூ என்ன வருது, 2 வருது. 2ங்கிறது ப்ளஸ் வேல்யூ. ப்ளஸ்னா நமக்கு கிராஃப் இப்படி வரும், மைனஸ்னா இப்படி கிராஃப் வரும். அவ்வளோதான் நமக்கு ஐடியா. நமக்கு இது வரைக்கும் போதுமானதாக இருக்கும். சார் இப்போ இந்த இடம் இருக்குல்ல, ஏரியா தான் நமக்கு இப்போதைக்கு தேவை. ஸ்லோப் வச்சு கிராஃபை வரைஞ்சிட்டேன். இந்த இடமும் தான் ஏரியா. இதோட வேல்யூ எப்படி எடுக்கலாம், ட்ரையாங்கிள் தான்.
இந்த இடம் எவ்வளோ வேல்யூ -6. அப்போ அது -6 இது எவ்வளோவா இருக்கும் +6 இருக்கும். 6ங்கிறது நீங்கள் இதை வச்சே முடிவு பண்ணலாம். -6 வழியாக போகுது அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அல்லது நீங்கள் ஸ்லோப்பும் எடுத்து பார்க்கலாம். எனக்கு ஆக்சலரேஷன் 2 ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு வெலாசிட்டி பை டைம். ஆக்சலரேஷன் 2 டைம் வந்து இப்போ 3 நீங்கள் அப்ளை பண்ணும்போது வெலாசிட்டி தான் கிடைக்கும். 3 2 6 அப்பயும் அதே தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல என்ன வரும் நமக்கு, இந்த பக்கம் 6 இந்த பக்கம் 3 அப்போ 18ன்னு வருங்களா. ஒரு 6 × 3 18. பட் ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா 1/2 BHன்னு வரும். ஓகேங்களா, அப்போ 18/2 9ன்னு வரும். 18/2 9. அப்போ இந்த இடமும் என்ன தான் வரும், அதே 18/2 9ன்னு வரும். சார் மொத்த தொலைவு நமக்கு V ஆவரேஜுக்கு ஃபார்முலா என்னது, மொத்த தொலைவுன்னு சொல்லியிருப்போம். அப்போ தொலைவு அப்படிங்கும் போது V ஆவரேஜ் ஈக்குவல் டு மொத்த தொலைவு. அப்போ 9 + 9 அப்படியே ஆட் பண்ணிக்கணும். தொலைவு மைனஸ் பண்ண முடியாது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது நெகட்டிவ் ஆக்சிஸில் இருந்தாலும் மைனஸ் பண்ண முடியாது. இதுவே இடப்பெயர்ச்சி வேணும் அப்படின்னு என்ன பண்ணலாம், மேலேங்களையும் மைனஸ் பண்ணிக்கலாம். 9 - 9 0. அப்போ இந்த ஃபார்முலா போடும்போது மேலே 0 ஆகி போயிடும். ஓகேங்களா, நீங்கள் ஈக்குவேஷன்லேருந்து இதில் 0ன்னு கொண்டு வரலாம். கிராஃப்லேருந்து என்ன பண்ணலாம் 0ன்னு கொண்டு வரலாம். கிராஃப் ஐடியா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஐடியா நம்ம புரிஞ்சிருச்சு அப்படின்னா கிராஃப்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மூவ் பண்ணுவோம். அதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு டைம் இதை மறுபடியும் பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு புரிய வரும். இப்போ 9 + 9னா 18. மொத்த காலம் எவ்வளோ 6 செகண்ட். அப்போ 18/6 ஆன்சர் வந்து 3 செகண்ட். 3 மீட்டர்/செகண்ட். திசை வேகம் தான் கேட்டிருக்காங்க, சராசரி வேகம் மீட்டர்/செகண்ட். அப்போ 3 மீட்டர்/செகண்ட் அப்படிங்கிறத மீட்டர்/செகண்டில் தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 3. சார் ஐடியா ரொம்ப சிம்பிள். மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன். என்ன அப்படின்னா எஸ் கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா பீட்டா காமா வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதை அப்ளை பண்ணிட்டேன். இதிலேருந்து எனக்கு ஆவரேஜ் சராசரி வேகம் கேட்டிருக்காங்க. சராசரி திசை வேகம்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன போயிருக்கலாம், இதுக்குள்ளே போயிருக்கலாம். இதில் வந்து டீயோட வேல்யூ அப்ளை பண்ணி அதுலேயும் டீயோட வேல்யூ 0ன்னு அப்ளை பண்ணும்போது ஒரு வேல்யூ, 6ன்னு அப்ளை பண்ணும்போது ஒரு வேல்யூ வரும். அதாவது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 0 ஆகிடும். ஆன்சர் 0ன்னு முடிஞ்சிடும். பட் 0ங்கிற ஆப்ஷன் இதுக்கு ஆன்சராக வராது. ஏன்னா கேட்டது சராசரி வேகம். அதுக்கு ஃபார்முலா மொத்த தொலைவு பை மொத்த காலம். மொத்த காலம் நமக்கு தெரியும் 6ன்னு. மொத்த தொலைவு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஐடியா எதுவும் பெருசாக இல்லை. அப்போ நான் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி கிடைக்குது. வெலாசிட்டியோட ஈக்குவேஷன் பாருங்கள் எப்படி இருக்குது, ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. இப்போ வெலாசிட்டி டைம் கிராஃப் இது y, இது x. ஓகேங்களா, y = mx + c. அந்த ஃபார்மேட்லேயும் நம்ம இதை சம்ம முடிக்கலாம். ஆக்சலரேஷன் 2ன்னு கான்ஸ்டண்ட்டாக வருது. அப்போ கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனுக்கு கிராஃப் இந்த மாதிரி தான் வரும். பாசிட்டிவ்னா இப்படி போகும், நெகட்டிவ்னா இப்படி வரும். பாசிட்டிவ்ல வந்திருக்கு, அப்போ இப்படி தான் போகும். எது வழியாக சார் போவோம், -6 வழியாக போவோம். -6 இந்த இடம் டீயோட வேல்யூ 3ன்னு இருக்கும்போது தான் என்ன ஆகுது 0 ஆகுது வெலாசிட்டி. அப்போ இது வெலாசிட்டி தான் லைனு. ஓகேங்களா, வெலாசிட்டி 0 ஆகிற பாயிண்ட் என்னது 3 செகண்ட். அப்போ அதையும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கும்போது ஏரியாவை நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஏரியா எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், மொத்த தொலைவு கிடைக்கும். மொத்த தொலைவு பை காலம் போடும்போது நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்குது. அடுத்து நீட் 2025 கேட்ட ஒரு கொஷினை, சில தகுந்த அலகுகளில் இயங்கும் துகள் ஒன்றின் நேரம் மற்றும் நிலை ஆகியவற்றிற்கு இடையிலான தொடர்பு t = x² + xன்னு இருக்கு. x² + x என கொடுக்கப்பட்டுள்ளது. அத்துகளின் முடுக்கம் என்ன, முடுக்கம் கேட்கறது என்னது முடுக்கம். சார் ஆனால் கொஸ்டினில் இங்கே t இருக்குது. மறுபடியும் பாருங்கள், எக்ஸை பொறுத்து ஈக்குவேஷன் இருக்குது. எக்ஸை பொறுத்து இருக்குன்னா முடுக்கத்துக்கான ஃபார்முலா a = v × dv/dx. இந்த ஃபார்மேட் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், பின்னாடியே ஒரு சம் பார்த்தோம். சேம் அதே மாடல் தான் சார். இப்போ நம்ம என்ன பண்ணுறேன், எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். நார்மலாக டீயை பொறுத்து பண்ணுவோம். இந்த மாதிரி ஈக்குவேஷனில் எக்ஸை பொறுத்து தான் பண்ணி ஆகணும். dt/dx = 2x + 1. எனக்கு தலைகீழாக எடுக்கணுங்களா, எப்பயும் போல் தலைகீழாக எடுக்கும் போது dx/dt = v-யோட வேல்யூ 1/2x + 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சார் இதை நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், v-யோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து dv/dx அல்லது d/dx ஆஃப் v என்னன்னு அதெல்லாம் இந்த 2x + 1 மேலே வந்தால் 2x + 1 ஹோல் பவர் -1. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள், என்ன வரும், -1 முன்னாடி வந்துடும், -2x + 1. இது மறுபடியும் இதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 வந்து கான்ஸ்டன்ட்டு 0 ஆகிடும். எக்ஸை பொறுத்து பண்ணும்போது எக்ஸ் போயிடும், மீதி 2 மட்டும் இருக்கும். இன்ட் என்ன வரும் 2, பவர் என்ன ஆகும் -1 -1 -2 மாறிடும். இது மறுபடியும் கீழே வரும்போது -2 மேலே இருக்கட்டும், கீழே 2x + 1 ஹோல் ஸ்கொயர். இது வந்து dv/dx வேல்யூ. சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா போதும். ஓகேங்களா, அடுத்து ஆக்சலரேஷனுக்கு ஃபார்முலா v × dv/dx. b-யோட வேல்யூ 1/2x + 1 இன்ட்டு -2/2x + 1 ஹோல் ஸ்கொயர். அப்போ இங்கே ஸ்கொயர் இங்கே 1, அப்போ க்யூப் ஆகிடுங்களா. மேலே -2, கீழே 2x + 1 ஹோல் க்யூப். ஆக்சலரேஷனோட வேல்யூ 2x + 1 ஹோல் க்யூப்.
ஒன் ஆஃப் த சிம்பிள் கொஷின் தான். பட் இந்த மெத்தட் தெரியல அப்படின்னா இந்த சம அப்ளை பண்ணி சால்வ் பண்ண முடியாது. -2 டிவைடட் பை 2x + 1 இங்கே இருக்குது. -2 டிவைடட் பை 2x + 1 த ஹோல் கியூப் அப்படிங்கிறது இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஃபைனலாக ஒரே ஒரு கொஷின், JEE 2026 கேட்ட ஒரு கொஷின். எப்பயும் போல ஒரு ஈக்குவேஷனை தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷனை கொடுத்துட்டு ஒரு 5 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இதில் எதெல்லாம் ரைட்டு எதெல்லாம் ராங்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொன்றா நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். துகள் என்ன ஆகுது, t=0 என்ற நேரத்தில் நகரத் தொடங்குது. அதன் நிலைக்கான சமன்பாடுன்னு ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க. துகள் 0.866 அலகுகள் காலத்திற்கு பிறகு என்னது, டைமோட வேல்யூ. இது என்னது, டைமோட வேல்யூ. இந்த காலத்துக்கு அப்புறம் அதன் தொடக்க நிலைக்கு, அதாவது ஆதி புள்ளிக்கு திரும்புகிறது. தொடக்க நிலைக்கு வருதுன்னா மீனிங் என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் 0ன்னு அர்த்தங்களா? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? தொடக்க நிலைக்கு திரும்பி வருது. ஒரு பொருள் நகர ஆரம்பிக்குது சம்திங், ஒரு பர்டிகுலர் நேரத்துக்கு அப்புறம் அதோட தொடக்க நிலைக்கு வருது அப்படின்னா இந்த இடத்துல நான் ஆரம்பிச்சேன்னா இங்கே தான். ஓகேங்களா? தொடக்க நிலைக்கு வருது தான் மீனிங் என்னது, எதை 0ன்னு சொல்லலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சி 0ன்னு சொல்லலாம். அப்போ இந்த ஈக்குவேஷனை வச்சு x = 4t³ என்ன இருக்குது, x = 4t³ - 3t. x = 4t³ - 3t. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, இடப்பெயர்ச்சி 0 ஆகும்போது, s 0 ஆகும்போது. சார் இந்த இடத்துல எஸ்ஸும் எக்ஸும் ஒன்று தான். அப்போ அப்ளை பண்ணும்போது 0 = 4t³ - 3t. அல்லது இது இந்த பக்கம் வருது அப்படின்னா 3t = 4t³ கியூபு t கேன்சல் ஆனால் இங்கே ஸ்கொயர் ஆகிடுங்களா? அப்போ t² = 3/4. t² வேல்யூ என்ன வருது, 3/4. t = √3/√4. √3 வேல்யூ 1.732 நமக்கு தெரியும். டிவைட் பை √4 வேல்யூ 2 ஆகும். அப்போ அப்ராக்சிமேட்டாக என்ன வரும், 2/2னா 1 வரும். அப்போ 1 விட கம்மியாக வரும்னு அர்த்தம். அங்கே ஆப்ஷன்லாம் கொடுத்தாங்க 0.866. அப்ராக்சிமேட்டாக நீங்கள் கேன்சல் பண்ணால் அந்த ஆன்சரே கிடைக்கும் சார். 0.866 அப்படிங்கிற அந்த ஒரு செகண்ட்ஸ் அலகுகள்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அலகுகள்ங்கிறது SI அலகுகளை குறிக்கும். அப்போ 0.866 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. 0.866ங்கிறதுனால இது ரைட்டு. அடுத்துக்கு போவோம். துகள் திரும்பும் புள்ளியில் ஆதிப்புள்ளியிலிருந்து ஒரு அலகு தொலைவில் உள்ளது. ஆதிப்புள்ளின்னு என்னது, அந்த ஆரிஜின். ஓகேங்களா? துகள் திரும்பும் புள்ளி. சார் அது என்ன சார் திரும்பும் புள்ளி, நான் இப்படி போகிறேன், இப்படி போயிட்டு இப்படி திரும்புகிறேன். இப்படி திரும்பணும் அப்படின்னா என்ன சார் ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல சிம்பிளாக இந்த டைரக்ஷனில் நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது. ஒரு பொருளை நான் மேலே தூக்கி போடுறேன், கண்டிஷனாக கன்சிடர் பண்ணிட்டேன், ஈஸியாக அது உங்களுக்கு புரிய வரும். நான் அப்படி தூக்கி போடுறேன், ஒரு பொருள் அப்படி போயிட்டு திரும்பி கீழே அதே டைரக்ஷனில் வருது. மேலே போயிட்டு கீழே வருது அப்படின்னா, மேலே போயிட்டு கீழே வர இந்த திரும்புகிற அந்த புள்ளியில் அதோட திசைவேகம் எப்படி இருக்கும்னா 0வாக இருக்கும். திரும்பும் புள்ளியில் என்னவா 0வாக இருக்கும், திசைவேகம் 0வாக இருக்கும். இந்த ஐடியா இருந்தால் இந்த கொஸ்டினை முடிச்சிடலாம். ஒரு அலகுகள் தொலைவுங்கிறது அப்போ என்னது, எக்ஸோட வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வியோட வேல்யூ 0ன்னு அப்ளை பண்ணி பார்க்கணும் முதல்ல. அதில் எக்ஸோட வேல்யூ 1ன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த ஈக்குவேஷன்லேருந்து வி கொண்டு வரணும்னா என்ன பண்ணலாம், dx/dt டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். 4 × 3 12t² -3 சார் வெலாசிட்டி 0 ஆகும்போது v = 12t² -3. வெலாசிட்டி 0ன்னு சொல்லிட்டேன். அப்போ 0 = 12t² -3 அல்லது 12t² = 3t² = 3/12 அல்லது 1/4. 1/4 ஸ்கொயர் பண்ணோம்னா ரூட் எடுத்தோம்னா t = √1/4. வெளில வந்தா 1/2. அப்போ டைமோட வேல்யூ என்னென்னு வருது, 1/2. டைம் அவங்க கேட்கல சார். டைம் 1/2 செகண்ட்ஸ். டைம் என்னது, 1/2 செகண்ட்ஸ். திரும்பும் புள்ளியில் தொலைவு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ திரும்பும் புள்ளியில் எவ்வளவு நேரத்தில் திரும்பும் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிருக்கேன் எக்ஸாக்டாக. ஓகேங்களா? திரும்பும் புள்ளியில் தொலைவு என்னன்னு கேட்டாங்க. நான் திரும்பும் புள்ளியில் எவ்வளவு நேரங்கிறத கண்டுபிடிச்சிருக்கேன். நேரத்தை கண்டுபிடிச்சி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதை வச்சு அதுக்கான தொலைவை கண்டுபிடிச்சிடலாம். தொலைவுக்கான ஃபார்முலா எக்ஸ் தான். எக்ஸுங்கிறது தான் தொலைவு. 4t³ - 3t. இந்த டீக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணலாம், 1/2 அப்ளை பண்ணலாம். அப்போ 4 × 1/t³. 1/2³ என்ன வந்துடும், 8 வந்துடும். -3 × 1/2. ஓகேங்களா? அப்போ கேன்சல் பண்ணும்போது என்ன வரும், 1/2 - 3/2. அப்போ என்ன வரும், 1/2 - 3/2. 1 - 2 -2/2 -1ன்னு வருது. எக்ஸோட வேல்யூ என்ன வருது, -1. சார் ஒரு அலகுகள்னு தான் சொல்லியிருக்காங்க. அது ப்ளஸ்ஸா மைனஸாங்கிறது நமக்கு முக்கியம். ஒரு அலகுகள் ஆதி புள்ளியிலேருந்து 1 மீட்டர் தள்ளி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் மீனிங். x = -1
அல்லது மேக்னிடியூடாக பார்க்கும்போது எக்ஸோட வேல்யூ 1 மீட்டர். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ரைட்டு தான் சார். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ரைட் தான். ஒரு துகள் ஓகே. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்னா ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். துகள் திரும்பும் புள்ளியில் ஆதிப்புள்ளியிலிருந்து 0.5 அலகுகள், அது 1 மீட்டருக்கு பதிலாக 0.5 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது தப்பு. ஓகேங்களா? சரி, இப்படி எத்தனை ஆப்ஷன் இருக்குது? ஏ ரைட்டு, பி ரைட்டு, டி தப்பு. ஏ ரைட்டு, பி ரைட்டு அப்படின்னு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அப்பயே ஆன்சரை முடிச்சிடலாம். பட் நம்ம சியும் ரைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சியையும் செக் பண்ணி பார்ப்போம். சியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். துகளின் முடுக்கம் எதிர்மறை அற்றது. துகளின் முடுக்கம் வேணும். நம்ம கண்டுபிடிச்சது திசைவேகம். திசைவேகம் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 12t² - 3. திசைவேகம் எவ்வளோ? v = 12t² - 3. இதிலிருந்து முடுக்கம் எடுப்போம். ஆக்சலரேஷன் வேணும்னா dv/dt. இதை டைமை பொறுத்து ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண 3 முன்னாடி வந்துடுங்களா? இப்போ 24t² - 3. அங்கே ஆக்சுவலி t² தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 12t², சாரி. இப்போ 12t²னா வெறும் t மட்டும் இங்கே வரும். இங்கே ஸ்கொயர்னா இங்கே வெறும் t மட்டும் வரும். இங்கே t². அப்போ 2 12 24. ஓகேங்களா? 24 t - 3 அப்படிங்கிறது வரும். சரி, இதுதான் ஆக்சலரேஷனுக்கான வேல்யூ. ஆக்சலரேஷன் என்னன்னு சொல்லியிருக்காங்க? முடுக்கம் எதிர்மறை அற்றது. நமக்கு தெரியும் t வந்து எதிர்மறையாக இருக்காது. t வந்து எதிர்மறை அற்றது நமக்கு தெரியும். எதிர்மறை அற்றது. அந்த ரீசன்னால நான் டீக்கு வந்து ப்ளஸில் வேல்யூ தான் வேல்யூ கொடுக்க முடியும். டீயோட வேல்யூ 1 2 3 4 இந்த மாதிரி எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் கொடுக்க முடியும். என்னதான்? பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் கொடுக்க முடியும். அப்போ இங்கே பாசிட்டிவில் அப்ளை பண்ணால் எல்லாமே என்ன தான் வரும்? பாசிட்டிவ்லேயே தான் வரும். 24 × 0னா கூட 24 × 1 ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆக்சலரேஷன் அப்படிங்கும்போது 24 - 3 21 ப்ளஸ் நம்பர். 2 அப்ளை பண்ணும்போது 24 × 2 48 - 3 45 ப்ளஸ் வேல்யூ. அப்போ நம்ம என்ன தான் வேல்யூவை டீயில் அப்ளை பண்ணாலுமே நமக்கு ஆன்சர் என்ன தான் வருது? பாசிட்டிவ் தான் வருது. டி எதிர்மறை அற்றதுங்கிறதுனால இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணும்போது ஏவுமே என்ன தான்? எதிர்மறை அற்றது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். எதிர்மறை அற்றது. அப்போ தேர்ட் ஆப்ஷனும் ரைட் தான். நான் செக் பண்ணி காமிச்சிருக்கேன். ஆன்சரை போடுறதுக்கு நமக்கு அது தேவைப்படாது. ஃபர்ஸ்ட் 2 இதை வச்சு நம்ம முடிச்சிடலாம். இப்போ சியுமே எதிர்மறை அற்றது. அப்போ ஃபிஃப்த் ஆப்ஷனை பாருங்கள். முடுக்கம் எதிர்மறை அற்றதாக இருப்பதால் துகள் ஒருபோதும் பின்னோக்கி திரும்புவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக திரும்புது. துகள் எதிர்மறை அற்றதாக இருப்பதால் இது வரைக்கும் ரைட்டு தான். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம்? ஒருபோதும் பின்னோக்கி திரும்புவதில்லை. அதாவது அதோட பொசிஷனை நோக்கி திரும்பி வரலன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி போயிட்டு திரும்பி வரலன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக ஈக்குவேஷன் படி அது நடந்திருக்குது. அது திரும்பி வர அழகு கூட 1ன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கான காலம் கண்டுபிடிச்சிருக்கோம். காலம் வந்து என்னென்னு வந்துச்சு? சம்திங் ஏதோ ஒரு 2 செகண்ட்ஸ் ஆர் 3 செகண்ட்ஸ் அந்த மாதிரி 1/2 செகண்ட்ஸுங்களா? காலம் வந்து 1/2 செகண்ட் கிடைச்சிது. அப்போ அதுவுமே என்னது? தப்பு தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணணும்? ஈக்குவேஷன் இருந்துச்சுனாலே ஒன்று இன்டகிரேஷன் பண்ணியிருப்போம், இல்லைனா டிஃபரன்ஷியேட் பண்ணியிருப்போம். சம்திங் அது ஏதோ ஒன்று 0ன்னு சொல்லியிருக்கலாம், ஏதோ ஒன்று ஈக்குவல்னு சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி கொஷினில் என்ன டேட்டா இருக்கோ ஜஸ்ட் அதை அப்ளை பண்ணால் நமக்கு அதுக்கான ஆன்சர் இருக்கும். சேம் இதே மாதிரி மாடல் கொஷின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே இந்த ஒரு டாபிக் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னா கிராஃப், வரைபடங்களை பேஸ் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பார்த்துக்கலாம். தேங்க்யூ.